நேரம் சரியாக மாலை 8:42. Abracadabra. என்னடா ஒரே மாயாஜால வார்த்தைகளாகவே இருக்கு, மந்திர சொற்களாகவே இருக்கு அப்படின்னு. ஆமாங்க, நாம் இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். என்னுடைய புத்தக பயணத்தில் தி மேஜிக் அப்படின்னு ஒரு புத்தகத்தோட தமிழாக்க மாயாஜாலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதோட ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதாகமம் இருக்குல்ல, பைபிளில் இப்படி ஒரு வசனம் உண்டு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வசனத்தை பார்க்கும் போதெல்லாம் என்ன உள்ளது, இருக்கிறவன்ட்ட இருந்து எடுத்து யாருக்கு இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இது என் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் இந்த புத்தகம் எனக்கு அந்த மந்திர சொல்ல கற்றுக் கொடுத்தது. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம், நான் பேச நினைப்பதெல்லாம் பாட்காஸ்ட் மூலம் இவளோடு இணைந்திருங்கள். நான் இவள். ரைட், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். உள்ளவன் எது உள்ளவன்? நம்மக்கிட்ட இந்த காலகட்டத்தில் இல்லாத ஒரு விஷயம், அது தாங்க கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வு. நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களையோ இல்லை இருக்கக்கூடிய செல்வங்களையோ இருக்கக்கூடிய உறவுகளையோ நம்ம என்றைக்குமே மதிக்க மாட்டோம். அதை குறித்த எப்பவுமே ஒரு நெகட்டிவ் வைபே தான் இருக்கும். எப்பவும் பார்த்தாலுமே ஒரு குறை சொல்லுவோம், இந்த நிலைமை நல்லா இல்லை, இந்த நிலைமையை குறித்து எப்பவுமே ஒரு எதிர்மறையான கருத்துக்களையே மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால தான் என்னவோ நம்மளுக்கு வரக்கூடிய மந்திரங்கள், மேஜிக்கல் மூமெண்ட் எல்லாம் தடப்படுது அப்படிங்கிறது இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எப்போ யார் ஒருத்தங்க முழு மனதோட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் மன நிறைவோட நன்றி உணர்வோடு இருக்கிறோமோ, அது கடவுளோ அல்லது யூனிவர்ஸோ நமக்கு ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் நமக்கு சொல்லுது. முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு நிமிடம் கூடவா ஒரு நல்ல விஷயம் நடக்கலை, அதை தேடி கண்டுபிடிச்சி எழுதி உங்கள் கடவுளுக்கோ அல்லது யூனிவர்ஸுக்கோ நன்றி செலுத்துங்க. இப்படி நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறீங்க, உங்களுடைய செயல்களுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய பணத்திற்கும் பொருளுக்கும் நன்றி உடையவர்களாக இருந்தால் உங்களுக்கான அத்துணை செல்வங்களும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இதை பிலீவ் பண்ணுறேன், நீங்களும் இதை பிலீவ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த முறை பார்க்கலாம். நன்றி, பாய்.